நமது மூச்சு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. ஆனா அந்த மூச்சை வந்து நாம எங்க கவனிக்கிறோம்? கவனிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சுவாசத்தை நாம வந்து கவனிக்கிறோம். நம்ம அது உள் சுவாசம் எப்படி போகுது, வெளி சுவாசம் எப்படி நமக்கு நம்ம நம்மள இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத நாம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது வி அப்சர்வ் அவர் பிரெத் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம சுவாசத்தை கவனிக்கும் போது மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போறது, வெளியே போய் மனசு வந்து எண்ணமே இல்லாத ஒரு நிலைக்கு வருது. அப்படி எண்ணமே இல்லாம வரக்கூடிய ஒரு நிலையில அடுத்தது நமக்கு என்ன ஏற்படுறது? நமக்கு வந்து ஒரு பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு கிடைக்குது. நாம அப்போ வந்து இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குவாண்டம் ஆற்றல் புலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குவாண்டம் ஆற்றல் புலத்தோடு நாம வந்து ஒன்றாகிறோம். எப்போ ஒன்றாகிறோம்? மனத்துல எண்ணமே இல்லாம காலியா இருக்கும்போது நாம வந்து அந்த குவாண்டம் ஆற்றல் புலத்தோட போய் ஒன்றாகிறோம். அப்படி ஒன்றாகும் போது நமக்கு வந்து இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலானது நமக்குள்ள வருது. அதுக்காகத்தான் நாம வந்து மைண்டை நம்ம காலி பண்றோம். அது மட்டும் இல்ல, நமக்கு எல்லாருக்குள்ளயுமே ஒரு நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு அப்படி இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் நம்முடைய தனி சுயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த தனி சுயம் அப்படிங்கிறது பிரம்மன் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒண்ணு வந்து அந்த ஒரு எல்லையில்லாத ஒரு பெரிய ஒரு பரபிரம்மம், இல்லைன்னா வந்து அந்த ஒரு ஒரு பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு சுயம்